Hi guys, welcome back to Melvi Vlogs. இன்னைக்கு நம்ம Melvi Vlogsல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஊர் சுத்தி சீரிஸ் எபிசோட் 2 வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस சேலம் அந்தோனியார் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். சோ ஓகே गाइस இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சுக்கு போய்ட்டு பிரேயர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பக்கத்துலயே பார்த்தா நம்மளுடைய வேளாங்கண்ணி மாதாவை அவ்வளவு அழகா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறமா அந்தோனியாரையும் போய் பார்த்துட்டு பிரேயர் பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்க சர்ச்சில இருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்க அடுத்து எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நீங்களும் நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. சோ ஓகே गाइस இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சட்டு புட்டுன்னு ஹோட்டலுக்குள்ள போயிட்டு பார்த்ததான் गाइस தெரியுது ஹோட்டலே காலியா இருக்குது. மார்னிங் 8 to 9 o'clock தான் गाइस இந்த ஒரு ஹோட்டல் கூட்டமா இருக்கும். நாங்க போனது 11:30க்கு. அப்படி गाइस கூட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு சட்டுப்புட்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்க அடுத்து எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய சந்து இருக்கும். அந்த சந்து ஃபுல்லாவே வந்துட்டு ஹோல்சேல் கடைங்க தான் गाइस. எல்லா திங்ஸுங்களுக்கான கடைங்களுமே அங்க இருக்கும். லைக் போன் பேக் கவர், ட்ரெஸ்ஸஸ், வாட்சஸ், பேக்ஸ், ஷூஸ், செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லா திங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல நமக்கு வந்து கிடைக்கும். சரி ஓகே, நீங்க ஏடா வாங்குறதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன் गाइस. நான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस வருஷத்துக்கு ஒரு தடவை என்னுடைய ஸ்கூல் பேக் மாத்திக்கிட்டே இருப்பேன். என்னுடைய ஸ்கூல் பேக் பிஞ்சாலும் சரி, பிஏனாலும் சரி, கிழிஞ்சாலும் சரி, கிளியனாலும் சரி, நான் கண்டிப்பா வந்து வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் பேக் நான் வந்து மாத்திக்கிட்டே இருப்பேன் गाइस. சோ நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னடா நீ ஏன் நடந்துகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கறது எனக்கு வந்து புரியுது. பேக் கடைங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப உள்ளார தள்ளி வச்சிருக்காங்க गाइस. சோ நீங்க எப்பயுமே எந்த ஒரு பேக் கடையில போயிட்டு பேக் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா வருஷமே வந்துட்டு இந்த ஒரு பேக் கடையில தான் गाइस போயிட்டு பேக் வாங்குவேன். என்னடா பேக் கடைன்னு சொல்லிட்டு வெறும் ரோட்டையும் குப்பையுமே வந்து காட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கறது எனக்கு வந்து புரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த ஒரு பேக் கடைக்கு வந்து போயிருவோம். சோ இந்த ஒரு லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 2 பேக் கடை வந்து இருக்கும் गाइस. நான் எப்பயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேக் கடைக்கு நான் வந்து போக மாட்டேன். ரெண்டாவதா இருக்கக்கூடிய பேக் கடைக்கு தான் गाइस நான் வந்துட்டு போவேன். சோ ஓகே गाइस இப்போ நம்ம பேக் வாங்குற கடைக்கு வந்துட்டோம். கடைக்குள்ள போயிட்டு என்னென்ன மாதிரியான பேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் பாத்துட்டு இருந்தேன் गाइस. அதுக்கப்புறமா எனக்கு அந்த கடையில இந்த ஒரு பேக் தான் गाइस ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் வந்து இந்த ஒரு பேக்கே வாங்கிட்டேன். பேக் வாங்கிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். அங்க இருந்து கிளம்பி நாங்க அடுத்து எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ரிசப்ஷன் ஃபங்க்ஷன். சோ அதுக்காக ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்காக தான் गाइस இப்போ நாங்க வந்து துணி கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். சோ ஓகே गाइस இப்போ நாங்க துணி கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வந்துட்டு சட்டு புட்டுன்னு படி ஏறி போய்கிட்டு இருக்கோம் गाइस. சோ இப்போ துணி எடுக்கிறது எனக்கு இல்ல गाइस, வீட்டுல தான் गाइस துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சோ அதனாலதான் गाइस இந்த ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். இந்த ஒரு ஷாப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் இருக்க மாட்டிருக்கு. இங்க எனக்கு ஒன்னும் வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா போய் ஓரமா நின்றுட்டு இருந்தேன். அந்த ஷாப்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா गाइस கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வந்து துணி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. சரி இங்க நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மேலேயும் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே லிஃப்ட்ல ஏறி மேல போயிட்டாங்க गाइस. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட போனேன். நமக்கு இந்த ஒரு கடையில எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே சும்மா வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அவங்க அந்த கடையில பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस ஒரு பேக்கரிக்கு தான் गाइस வந்திருக்கிறோம்.
இந்த ஒரு பேக்கரியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் கேக் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனாலே வந்துட்டு இந்த ஒரு பேக்கரியில எப்ப போனாலுமே ரொம்ப கூட்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கேக்கோட ஸ்மெல்லும் வந்து பலமா வீசும். சரி நம்ம சட்டுப்புட்டுன்னு கடைக்குள்ள போயிட்டு கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம். கடைக்குள்ள போயிட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் 2 பீஸும் ரெட் வெல்வெட் கேக் 2 பீஸும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்ட்ராபெரி கேக் என்னுடைய கண்ணில் பட்டுருச்சு. அதனால நானு இந்த ஒரு ஸ்ட்ராபெரி கேக்கு 2 பீஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களும் நாங்க சொன்ன கேக்ஸ் எல்லாத்தையுமே டப்பால போட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதை பேக் பண்றதுக்குள்ளேயே என்னுடைய கண்ணுல பப்ஸ் பட்டுருச்சு. அங்க பாருங்க காய்ஸ், ஒரு 100 பப்ஸ் பக்கம் இருக்க மாட்டிருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு மினி வெஜ் பப்ஸ் இப்ப சாப்பிட்ற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க பில்லு போட்டு வாங்கிட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பில்லு போடுற கவுண்டருக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பாக்குள்ள ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்ட்டுதான் தோணல, பப்ஸ் சாப்பிடணும் அப்படின்ட்டு தான் கைஸ் தோணுச்சு. அதுக்கப்புறமா பில்லு காமிச்சதுக்கு அப்புறமா அவங்களும் பப்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பேக்கரியில இருந்து வெளியில வந்துட்டு நாங்களும் பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வெளியில ஒரு ஃப்ரிட்ஜ்ல நிறைய கேக்ஸ் வச்சிருந்தாங்க காய்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வெட்டுற மாதிரி. அதுக்கப்புறமா நாங்க வாங்கின பப்ஸை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காய்ஸ். சோ ஓகே காய்ஸ், அவ்வளவுதான் இந்த ஒரு vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நீங்க நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் என்ன